விதைகள் இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல். முருகன் தமிழ் கடவுளா வடநாட்டு கடவுளா? முருகன் ஆரிய கடவுளா அல்லது தமிழ் கடவுளா? முருகன் தமிழ்நாட்டில் பிறந்தாரா அல்லது வடநாட்டில் பிறந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முட்டா பீஸும் ஒரு முரட்டு பீஸும் ரெண்டு பீஸும் சேர்ந்து இவனுங்க தான் என்னமோ முருகனுக்கு வரலாறெல்லாம் தோண்டி எடுத்த மாதிரி இன்னைக்கு பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த காணொலிகள்லாம் இன்றைக்கு விரிவாக இன்னைக்கு அப்படியே ஃபுல்லா தமிழ்நாடு ஃபுல்லா இன்றைக்கு பரவி நிறைய பேர் முருகன் தமிழ் கடவுள் தான், இங்க பாருங்க இவர் சம்பவம் செஞ்சுட்டாரு, லாரி கூட மோது இவர் கூட மோதாத அவரை வறுத்தெடுத்த இவர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சமூக வலைதளம் முழுக்க இன்றைக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் ரொம்ப சிம்பிள், இந்த ரெண்டு பேருடைய பேச்சையுமே 25 நிமிஷத்துக்கு மேல கேட்க முடியல. ரெண்டு பேர் பேச்சுமே கேட்க முடியல 25 நிமிஷத்துக்கு மேல. இவங்கிட்டையும் தரவு கிடையாது, இவங்கிட்டையும் தரவு கிடையாது. ரெண்டு பேரும் இலக்கிய தரவுகளை வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் இது! ஒருவரினுடைய ஒரு வரலாற்றை நாம கலந்தெடுத்து அதை பேசணும் அப்படின்னாக்க முதல்ல தொல்லியல் சான்றுகளை எடுத்து பேசணும். புரியுதுங்களா? அவர் வழியை பின்பற்றக்கூடிய மக்களினுடைய பழக்க வழக்கங்களை எடுத்து வச்சு பேசணும். இதுதான் அறிவியல் பூர்வமாக இருக்கும், ஆதாரபூர்வமாக இருக்கும். அதை விட்டுட்டு இலக்கிய சான்றுகளை முதல்ல தூக்கிட்டு வரக்கூடாது. புரியுதுங்களா? ஒரு வரலாறு எப்ப முழுமை பெறும்னா இலக்கிய சான்றுகளும் தொல்லியல் சான்றுகளும் ரெண்டுமே ஒன்னா பயணிக்கும் போது, ஒன்னா இருக்கும் போதுதான் அந்த வரலாறு என்பது முழுமை பெறும். அப்படி இல்ல தொல்லியல் சான்று தனியா இருக்கு, வரலாற்று இந்த இலக்கிய சான்று தனியா இருக்கு அப்படின்னா அந்த இலக்கிய சான்றை நம்ம ஆதாரமா எடுத்துக்கணுமா, தொல்லியல் சான்று ஆதாரமா எடுத்துக்கணுமானா முதல்ல தொல்லியல் சான்று தான் நம்ம ஆதாரமா எடுத்துக்கணும். ரெண்டுமே ஒரே திசையில பயணிச்சா உறுதிப்படுத்திடலாம். ரெண்டும் வெவ்வேறு திசையில பயணிச்சு நிற்கும் போது நாம எதை ஆதாரமாக எடுத்துக்கணும்? தொல்லியல் சான்றுகளை தான் நம்ம ஆதாரமா எடுத்துக்கணும். இலக்கிய சான்று என்பது ஒரு புலவர் ஒரு அரசனையோ ஒரு கடவுளையோ உயர்த்தியும் தாழ்த்தியும் பேசுவதற்கு அவர்கள் என்ன மாதிரியான வார்த்தை ஜாலங்களை வேண்டுமானாலும் அவர்கள் பயன்படுத்தலாம். புரியுதுங்களா? அதனால இந்த இலக்கிய சான்றுகளை தூக்கி வச்சுக்கிட்டு இந்த ரெண்டு பேரும் முழுமையா அப்படி விவாதிச்சுக்கிட்டு இருந்தாங்க. கடைசியா என்ன, பழனி கோவில்ல அந்த செப்பேடு இருக்கு இல்லைங்களா, திருமலை நாயக்கர் காலத்திய செப்பேடு, அதுதான் ஒரு தொல்லியல் சான்றா எடுத்து வச்சு அதுதான் ஆதாரபூர்வமா இவங்க பேசியிருக்காங்க. அது ஒரு வேற டிபேட். முருகர் தமிழ் கடவுள் தான் என்பதுதான் எங்களுடைய வாதமே. புரியுதுங்களா? அதற்கான ஆதாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்கள மாதிரி பரிபாடலு, திருமுருகாற்றுப்படை, தொல்காப்பியம் அதெல்லாம் நான் தூக்கிட்டு வரமாட்டேன். புரியுங்களா? அதை நான் தூக்கி கொண்டு வரமாட்டேன். தொல்லியல் சான்றுகளை நான் தூக்கிட்டு வருவேன். புரியுதுங்களா? முருகனுக்கு எங்க அதிக அளவுல கோவில் இருக்கிறது? முருகனுக்கு எங்க அதிக அளவுல கோவில் இருக்கு? தமிழ்நாட்டிலா வடநாட்டிலா? தமிழ்நாட்டுல. உலகிலேயே பழமையான முருகன் கோவில் எங்க இருக்கிறது? தமிழ்நாட்டிலா வடநாட்டிலா? தமிழ்நாட்டுல இங்க மாமல்லபுரத்துக்கு பக்கத்துல சாலுவன் குப்பம் அப்படின்ற ஒரு ஊர்ல மண்ணுக்கடியில புதைந்து கிடந்த கிட்டத்தட்ட 2200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சங்ககால முருகன் ஆலயம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த முருகன் ஆலயம் நான் போயிருக்கேன் அந்த சலுவன் குப்பத்துக்கு. ரோட்ல இருந்து கரெக்டா ஒரு 500 மீட்டர் அப்படியே உள்ள நடந்து போகணும். அந்த பீச்சை ஒட்டி நடந்து போகணும். ஒரு பெரிய பள்ளம் மாதிரி தோண்டி உள்ள இருக்கும். கீழே செங்கல் கட்டுமானம், அதுக்கு மேல செம்புரான் கற்கள் கட்டுமானம், அதற்கு மேலதான் கருங்கல் கட்டுமானம், அடியில முழுக்க முழுக்க சங்ககால செங்கல் கட்டுமானம். இந்த சங்ககால செங்கல் அந்த சலுவன் குப்பத்துல அந்த முருகன் கோவில் இருக்கக்கூடிய அந்த செங்கல் பூம்புகாரு, உறையூரு, அரிக்கமேடு இது போன்ற பகுதிகளில் கண்டெடுத்த அந்த செங்கலுக்கு ஒப்பானதாக இருக்கிறது இந்த சலுவன் குப்பத்தில் இருக்கக்கூடிய பழைய முருகன் கோயிலுடைய செங்கல் கட்டுமானம். புரியுதுங்களா? அப்போ சங்க காலத்திய முருகன் கோவில் எங்க இருக்கு? பழமையான முருகன் கோவில் நம்ம தமிழ்நாட்டுல மகாபலிபுரத்துல சலுவன் குப்பம் என்ற ஊர்ல இருக்கிறது. புரியுதுங்களா? அது முருகன் கோவில் தான் என்பதை உறுதிப்படுத்துவதற்கு அந்த கோவிலுடைய முன்வாசல்ல ஒரு கல்லால் ஆன ஒரு முருகன் வேல் நட்டு வச்சிருப்பாங்க. அது உடைந்த நிலையில இருக்கும். எவனும் கிறுக்கு பைய குடியார பயில குடிச்சிட்டு அதை உடைச்சு வச்சிருக்கானுங்க, அதனுடைய அருமை தெரியாம. புரியுங்களா? அந்த கோவிலுக்கு நான் போன போது உண்மையாலுமே எனக்கு ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா அதனுடைய கருவறை பார்க்கும்போது கருவறை, அதாவது சாமி சிலைக்கு கீழே ஒரு பெரிய ஒரு குழி இருக்குது. ஒரு 4 பேர் அப்படியே இறங்கி ஏறலாம். அது சாமி சிலைகளை வைப்பதற்கான குழிகளாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். புரியுதுங்களா? அங்க அகழ்வாய்வு நடக்குது. சுனாமியின் போதுதான் அந்த கோவில் கண்டுபிடிக்கிறாங்க. அங்க அகழ்வாயில ஒரு பெண்ணினுடைய மண்டை ஓடு கண்டுபிடிக்கப்படுகிறது. ஒரு பச்சை கல்லாலான சிவலிங்கம் கண்டுபிடிக்கப்படுகிறது. புரியுங்களா? ஒரு சிவலிங்கம் அங்கே கண்டுபிடிக்கப்படுகிறது. பலிபிடம்லாம் முன்னாடி இருக்கிறது. அது மட்டும் இல்லாம பழைய மட்பாண்டங்கள், சங்க காலத்திய மட்பாண்டங்கள் அதெல்லாம் உள்ள கிடக்குது. புரியுங்களா? அப்போ அது சங்க காலத்தை பழமையான கோவில். அது பல்லவர் காலத்திலும் அவர்கள் பிறகு அந்த நாயக்கர் காலங்கள்ல பல்லவர் காலத்தோட சரி, சோழர்களும் அங்க அவருடைய கட்டுமானத்திலும் சோழர் கால நாணயங்களும் அங்க கிடைச்சிருக்கு.
புரியுங்களா? பல்லவர் கால கட்டுமானம் இருக்கிறது, சோழர் கால கட்டுமானம் இருக்கிறது, சங்க கால கட்டுமானம் இருக்கிறது. அப்ப 3 காலத்திலும் அந்த கோவில் இப்படி வந்திருக்குது. எப்பவுமே ஒரு ஊருக்கு பழமையான கோவிலுக்கு போனா இருக்கிறதுலே மேடான இடத்துல தான் அந்த கோவிலை கட்டுவாங்க. புரியுங்களா? இந்த முருகன் கோவில் இப்ப போய் அந்த சலுவன் குப்பத்துல போய் அந்த முருகன் கோவிலை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 அடிக்கு கீழே பள்ளத்துல இருக்கும். புரியுங்களா? 10 அடிக்கு கீழே பள்ளத்துல இருக்கும். அப்போ 2200 வருஷத்துக்கு முன்னாடி அந்த முருகன் கோவில் இருந்த இடம் தான் இருக்கிறதுலே உயரமானதாக இருந்திருக்கும். ஏன்னா பள்ளத்துக்குள்ள போயிட்டு அவன கோவில் கட்ட மாட்டான். ஏன்னா மழையெல்லாம் பெய்யும் போது அந்த தண்ணி எல்லாம் வடிஞ்சு வெளியில போகணும் அப்படின்றதுக்காக எங்க போய் கட்டுவாங்க? இருக்கிறதுலே மேடான இடத்துலதான் கோவிலை கட்டுவாங்க. மழை வெள்ள காலங்கள்ல மக்கள் அங்க போய் தங்கிக்கலாம். புரியுதுங்களா? அப்படிதான் நம்முடைய முன்னோர்கள் கோவிலை கட்டி வச்சிருந்தாங்க. ஆனா இப்ப போய் அந்த சலுவன் குப்பத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலை பாத்தீங்கன்னா ஒரு 10 அடிக்கு ஆழத்துக்கு உள்ள இருக்கும். அப்ப இருக்கிறதுலே மேடான இடமா தான் முன்ன இருந்திருக்கிறது. கடற்கோளினால் கடல் உள்ள தரையை நோக்கி வந்ததுனால அங்க மண்ணெல்லாம் சேர்ந்து அரிச்சு அந்த கோவில் மண்ணு மூடி 10 அடி ஆழத்துக்கு உள்ள இருக்குது அப்படின்னாக்க அப்புறம் கடற்கோளினால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப கடற்கோளினால் பாதிக்கப்பட்ட அளவிற்கு பழமையான கோவில் அந்த முருகன் கோவில். இப்ப புரியுதுங்களா? நான் என்ன கேட்கிறேன்னா, ஏன் பழமையான முருகனுடைய பழமையான கோவில் ஏன் தமிழ்நாட்டில் இருக்கு? முருகன் வடக்குல பிறந்தார் என்றால் ஏன் வடக்குல இல்ல? புரியுங்களா? உடனே ஒண்ணு தூக்கிட்டு வருவானுங்க. என்ன தெரியுமா தூக்கிட்டு வருவானுங்க? சிவன் கைலாயத்துல தானே பிறந்தவர், இமயமலையில தானே பிறந்தவர் அப்படின்னு இவனுங்க தூக்கிட்டு வருவானுங்க சிவனை. புரியுதுங்களா? சிவன் தென்னிந்தியாவை சேர்ந்தவர். இதுக்கு நான் இலக்கிய ஆதாரத்தையும் சொல்றேன், தொல்லியல் ஆதாரத்தையும் சொல்றேன். என்ன தெரியுமா? உலகிலேயே பழமையான சிவன் கோயில் எங்க இருக்கிறது? ராமநாதபுரம் மாவட்டத்துல உத்தரகோச மங்கையில உலகிலேயே பழமையான சிவன் கோவில் இருக்கு. அந்த கோவில்ல இருக்கக்கூடிய இலந்தை மரத்தினுடைய வயது மட்டும் 3200 வருஷம். புரியுதுங்களா? அந்த இலந்தை மரத்தினடில் தான் சுயம்புவாக தோன்றினார் அப்படின்னு தலவரலாறும் இருக்கிறது. இது நான் சான்றா சொல்றேன், ஒரு ஆதாரமா சொல்றேன். உலகிலேயே பழமையான சிவன் கோயில் எங்க இருக்கிறது? உத்தரகோச மங்கை, நம்ம ராமநாதபுரம் மாவட்டம். அதுக்கு அடுத்து இன்னொரு தொல்லியல் சான்றுகள் அடிப்படையில் இன்னொரு பழமையான கோவில்னா ஆந்திராவில் இருக்கக்கூடிய குடிமல்லாவில் இருக்கக்கூடிய பரமேஸ்வரர் டெம்பிள் நினைக்கிறேன். அதுவும் சிவன் கோவில், அது பழமையான கோவில். அது எங்க? தென்னிந்தியாவில் இருக்கு. சிவன் வட இந்தியா இமயமலையை பிறந்தார்னா அவருடைய முதல் ஆலயம் ஏன் வட இந்தியாவில் இல்லை? புரியுதா? உலகின் பழமையான சிவாலயம் தமிழ்நாட்டில் இருக்கு, அதை விடுத்து ஆந்திராவில் இருக்கு. உலகின் பழமையான முருகன் கோவில் தமிழ்நாட்டில் இருக்கு, அதை விடுத்து வட இந்தியாவில் இல்ல. இமயமலையில ஒரு முருகன் கோவில் இருக்கு, உத்தராகண்ட்ல எங்கே ஒரு முருகன் கோவில் இருக்கு, அது 200 வருஷம் பழமையாதான். கார்த்திகேயன் கோவில், அங்க ஒரு முருகன் கோவில் இல்ல, கார்த்திகேயன் கோவில். புரியுதுங்களா? வட இந்தியாவில முருக வழிபாடு, முருகன் என்ற பெயர் எல்லாம், கார்த்திகேயன் என்ற பெயர் எல்லாம், ஸ்கந்தான் என்ற பெயர் எல்லாம் புராணங்கள்ல இருக்கு. புராணங்கள் என்பது கட்டுக்கதைகள். புரியுதா? புராணங்கள் என்பது கட்டுக்கதைகள். நாங்கள் புராணங்களை நம்புவது கிடையாது, ஏன்னா அதற்கான வலுவான ஆதாரம் கிடையாது. நாங்க இங்க இருக்கக்கூடிய ஆதாரத்தை சொல்லுவோம். இந்தியாவிலே அதிக சிவாலயம் தமிழ்நாட்டில் இருக்கு, இந்தியாவிலே அதிக முருகன் ஆலயம் தமிழ்நாட்டில் இருக்கு. அப்புறம் எப்படி அவர்கள் வட இந்தியர்கள்? அதான் கேட்பேன். இன்னொன்னு, சிவன் தென்னாட்டிற்கு உரியவர், தமிழ்நாட்டை சார்ந்தவர் என்பதற்கு மாணிக்க வாசகர் திருவாசகத்துல ஒரு வார்த்தை சொல்லுவார். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. தென்னாட்டை சார்ந்த சிவனே போற்றி, எல்லா நாட்டவருக்கும் இறைவா போற்றி. நீ தென்னாட்டை சார்ந்தவன், ஆனா எல்லா நாட்டினருக்கும் இறைவன் அப்படின்னு மாணிக்க வாசகர் திருவாசகத்துல சொல்றார். அதே தென்னாட்டுலதான் உத்தரகோச மங்கை என்ற கோவிலும் இருக்கிறது. இப்ப இலக்கிய சான்றும் தொல்லியல் சான்றும் ஒன்னாகுதா? இப்ப புரியுதுங்களா? அதிக அளவிலான ஆலயங்கள் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் இருக்கிறது. சிவனுக்கும் சரி முருகனுக்கும் சரி. ஏன் ஆலயம்னாலே தமிழ்நாடு தான், அதை விடுத்து கர்நாடகா ஆந்திரா அவ்வளவுதான். வட இந்தியாவில அவ்வளவு பெரிதாகலாம் ஒன்றும் இல்லை. அப்போ இந்த தமிழ்நாட்டுக்கு சொந்தமான கடவுளர்களை நீங்க கொண்டாடுங்க, கும்பிடுங்க, அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. இவருக்கு தமிழுக்கு இவருக்கு சம்மந்தமே இல்லைங்க, எங்க ஆளுங்க அப்படின்னு சொல்றதுதான் நாங்கள் மறுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த முருக வழிபாடுன்னு இருக்குல்ல, முருக வழிபாடு அது உண்மையாகவே கிடாவை வெட்டி கும்பிடக்கூடிய வழிபாடு தான். ஏன்னா நாம கொற்றவையை தான் போர் தெய்வமாக வணங்கி வந்தோம். அந்த முருகன் என்பவர் நம்முடைய முப்பாட்டன். இதுல அந்த இன்னொரு தரப்பு ஆளு என்ன சொல்றாருனாக்க, முருகன் கடவுளுங்க, மனுஷர் இல்ல அப்படின்றாங்க. ஆனா நம்மளுடைய தமிழ் தேசியவாதிகள் சொல்லுவோம் முருகன் மனிதருங்க அப்படின்னு நாம சொல்லுவோம். புரியுங்களா? புராணங்களின் படி வைத்தால் முருகன் கடவுள். தமிழர்களுடைய மரபுப்படி, தமிழர்களுடைய வழிபாட்டு முறைகளின் படி வைத்தால் நம்முடைய முப்பாட்டன் முருகன். புரியுங்களா? ஏன்னா முருக வழிபாடு என்பதே தமிழர்களுடைய வாழ்வியலை நீங்க பார்க்கும்போது முருக வழிபாடு என்பதே கிடா வெட்டி பொங்க வச்சு அந்த கோழி அறுத்து
கும்பிட்ட வழிபாடுதான். ஏன்னா அவர் வந்து ஒரு போர் தெய்வமாக நாம போட்டிருக்கோம். முருகன் வந்து யானை மீது போர் புரிந்திருக்கிறார் என்ற தரவுகளும் இருக்கிறது. புரியுதா? யானை மீது ஏர் போர் சொல்லி இது இலக்கிய சான்றுதான், தொல்லியல் சான்றுலாம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் முருகன் பயன்படுத்தக்கூடிய இப்ப நம்ம முருகனுக்கு வேல் போன்ற ஆயுதம் நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த போன்ற வடிவத்தில் இருக்கக்கூடிய ஆயுதங்களை நம்ம பல தொல்லியல் எச்சங்கள் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது. அது முருகனோடதுன்னு சொல்லல, அதே மாதிரி ஆயுதங்களை நாம தான் பயன்படுத்துறோம், வட இந்தியாவில் பயன்படுத்தலன்னு சொல்றோம். புரியுங்களா? பழமையான இரும்பு கருவிகள் நமக்கு தோண்டும் பொழுது பல நூற்றுக்கணக்கான ஆயுதங்கள் கிடைத்திருக்கிறது. அதுல வேல் போன்ற ஆயுதமும் நம்மிடம் இருக்கிறது. இது மாதிரி வட இந்தியாவில் எங்கேயாவது இருக்கா? அதை தான் நாங்க கேட்கிறோம். அது மட்டும் இல்லாமல் முருகனுக்கு இல்லைங்க, முருகனுக்கு நான்வெஜ்ஜை படைக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு கும்பல் சுத்திக்கிட்டு வரும். ஒண்ணு சொல்லவா? இன்னைக்கும் எங்க ஊர்ல நானும் காவடி எடுத்திருக்கேன். புரியுதுங்களா? முருகனை நம்ம காவடி எடுத்து கும்பிட்டு ஒரு 3வது நாள் கடம்ப பூஜைன்னு ஒரு பூஜை. அந்த கடம்ப பூஜையில என்ன பண்ணுவோம்னாக்க ஆட்டுக்கறி, கோழிக்கறி, கருவாடு இதையெல்லாம் சேர்த்து வச்சு குழம்பு வச்சு, இல்லைன்னா தனித்தனியா குழம்பு வச்சு, முட்டை, மீன் வறுவல், ரத்த பொரியல், இதெல்லாம் பெருசா ஒரு படையல் போட்டு அதுல சாப்பாடை கூட்டி அதுல எல்லா குழம்பும் வச்சு எல்லா கறியும் வச்சு முட்டையெல்லாம் வச்சு உரிமை அடிப்போம். உரிமை மேல அடிச்சு முருகனை வர வைப்போம். முருகன் அருள் யார் மேலேயாவது வந்து அவர் வந்து சாமியாடி அப்புறமா போயிட்டு அந்த சாப்பாடெல்லாம் பிசைஞ்சு எல்லாருக்கும் ஒரு ஒரு கை கொடுப்பாங்க. இன்னைக்கும் அந்த பழக்கம் எங்க ஊர்ல இருக்கு. இன்றைக்கும் நம்முடைய பல கோவில்கள்ல இந்த அழகு குத்துறது, சாமி ஆடுறது, இது போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும்பொழுது அங்க கெடா வெட்டியோ சேவல் அறுத்தோ பலி கொடுத்து முருகனை வழிபடக்கூடிய வழக்கம் இன்றைக்கும் நமக்கு இருக்கிறது. முருகன் வந்து ஏதோ ஒரு இடத்திற்கான இடத்துல முருகனுக்கு இல்ல. முருகன் வந்து குறிஞ்சி தலைவர் சொல்லுவாங்க. கொடைக்கானல் மலை மேலையும் முருகன் இருக்கிறாரு, இந்த பக்கம் கடற்கரை ஓரம் திருச்செந்தூர்லயும் முருகன் இருக்கிறாரு, சமவெளி பகுதியான பழமுதிர்ச்சோலை திருத்தணி பக்கத்திலயும் முருகன் இருக்கிறாரு. முருகன் பரவலாக எல்லா இடங்களையும் இருந்திருக்காரு. அவர் குறிஞ்சி தலைவன் மட்டும் கிடையாது, எல்லா இடங்களையும் பரவி இருந்திருக்கிறார். அப்போ முருகனுக்கு ஆடு அறுத்து கோழி அறுத்து சமைத்த வரலாறு இருக்குது, நம்முடைய வழிபாடு இருக்கிறது. தொல்காப்பியமே சொல்லி இருக்கிறது, மாவீரனுக்கு எடுத்த நடுகள் வழிபாட்டை தவிர தமிழருக்கு வேற என்ன வழிபாடே கிடையாதுன்றாரு. நம்முடைய மூத்த நூல் தொல்காப்பியத்தில் சொல்லுது. புரியுங்களா? என்ன சொல்லுது? நம்ம மாவீரர்களை, நம் வீரர்களை போற்றி வைக்கப்பட்ட அந்த நடுகள் வழிபாடை தவிர்த்து வேற வழிபாடு இல்லை. அப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்மளுடைய சுடலை மாடனோ, கருப்பனோ, வீரனாரோ, ஐயனாரோ, மாசாணி அம்மனோ, இவர்கள் எல்லாம் நம்முடைய முன்னோர்கள். நம்முடைய இப்போ வந்து இந்த குறிப்பா சொல்லணும்னா இந்த சிறுதெய்வ வழிபாடு அல்லது குலதெய்வ வழிபாடுக்குள்ள போனா அது சாதிக்குள்ள கொண்டு போய் நிறுத்தும். புரியுதுங்களா? சாதிக்குள்ள கொண்டு போய் நிறுத்தும். இருந்தாலும் அந்த வழிபாடுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த வழிபாடு என்பது நம்முடைய முப்பாட்டனர்கள் வழிபாடு. அதனாலதான் நாம இன்னைக்கு ஐயனாரை கும்பிடுறோமோ, கருப்பசாமியை கும்பிடுறோமோ, வீரனாரை கும்பிடுறோமோ, யாரை கும்பிடுறோமோ அந்த வழிபாட்டை போய் இன்னைக்கு ஊர்ல போய் பாருங்க. கெடா வெட்டுவாங்க, கரிசோறு போடுவாங்க, கோழி அறுப்பாங்க. புரியுதுங்களா? கோழி அறுப்பு, கெடா வெட்டு எல்லாமே இருக்கும். அங்க கறி சமைச்சு எல்லாரும் சாப்பிடுவாங்க. குவார்டர் பாட்டில் சுருட்டு முதல் கொண்டு வைப்பாங்க. அதே வழிபாட நம்ம வீட்டுக்குள்ள கொண்டு வந்து பாருங்க. தீபாவளி அன்னைக்கு நம்ம சமைப்போம்ல, சமைச்சிட்டு இப்பவும் எங்க வீட்டுல என்ன பண்ணுவோம்னா சமைச்சு அந்த முன்னோர்களை தான் வேண்டுவேன். அப்பா தாவை நல்லா வேண்டிக்க, தாத்தா பாட்டியை நல்லா வேண்டிக்கன்னு சொல்லி தீபாவளி அன்னைக்கு கூட நாங்க கறி எல்லாத்தையுமே சமைச்சு வச்சுட்டு சாமியும் கும்பிடுவோம், இறந்து போன முன்னோர்களையும் கும்பிடுவோம். அப்போ முன்னோர்களை கும்பிடக்கூடிய வழிபடக்கூடிய பழக்கம் நமக்கு இருந்திருக்கு. அப்போ அவங்களுக்கு பிடிச்ச சுருட்டோ குவார்டர் பாட்டிலோ அதெல்லாம் வச்சு சாரையெல்லாம் வச்சு படைத்த பழக்கமும் நம்ம கிட்ட இருக்கு. இன்றைக்கும் பல வீடுகள்ல தொடர்கிறது. அப்போ மக்களுடைய பழக்க வழக்கம் தான் நமக்கு முக்கியம். இன்றைக்கு முருகனுடைய பெயரை பல விதங்கள்ல எல்லாருமே நாம வச்சுக்கிறோம். வட இந்தியாவில் அப்படி வச்சுக்கிறாங்களா? வட இந்தியாவில் எத்தனை முருகன் பேர் வச்சிருக்காங்க இருக்கானுங்க சொல்லுங்க பார்ப்போம். எத்தனை பேர் வச்சிருக்கானுங்க? குமரன் அப்படின்னு எத்தனை பேர் வச்சிருக்காங்க சொல்லுங்க பார்ப்போம். கார்த்திக் அப்படின்னு எத்தனை பேர்? கார்த்திக் கூட அது பரவலான பேர், அது கூட வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அப்ப முருகன் என்ற பெயரை எத்தனை பேர் வச்சிருக்காங்க? நம்ம கிட்ட பாலமுருகன், முருகன், முருகப்பன், முருகப்பா அப்படின்னு இப்படி பல பெயர்கள் தமிழ்நாடு மக்கள் அத்தனை பேருமே தொடர்ச்சியாக வைக்கிறோம். முருகன் தொடர்புடைய பெயர்கள் அத்தனை பேருமே நம்ம வைக்கிறோம். அப்போ இங்க அவருடைய வழிபாடு மக்கள் மத்தியில பரவலா இருக்கு. அவருடைய பெயரை இங்க தமிழ்நாட்டுல பரவலாக பயன்படுத்துறோம். ஆனா இந்த மாதிரி அங்க பயன்படுத்தல. அப்புறம் எப்படி அவர் போய் வட இந்தியாவில பிறந்தாரு, சிவனே வட இந்தியாவில பிறந்தாரு அப்படின்னு சொல்றீங்க? அப்ப அந்த இலக்கிய ஆதாரங்கள், கட்டுக்கதைகள், புராணங்கள் அதை நாங்கள் நம்பவில்லை. இங்க மக்கள் முருகனை நம்புகிறார்கள். பரவலாக முருகனை இங்க கும்பிடுறாங்க. முருகனுக்கு பரவலான கோவில்கள் இங்கதான் இருக்கிறது.
புரியுங்களா? காவடி எடுக்கிற பழக்கம் எத்தனை பேருக்கு அங்க வட இந்தியாவில் இருக்கு? எத்தனை பேர் அளவு குத்துறான் வட இந்தியாவில்? எத்தனை பேர் தேர் இழுக்கிறான் முதுகுல குத்தி? சொல்லு பார்ப்போம். அந்த பழக்கங்கள்லாம் எங்க இருக்கு? அப்புறம் எப்படி முருகனை தூக்கி அங்க கொடுக்க முடியும்? புரியுதுங்களா? அதனால அந்த 2 பேர் விவாதத்துல இவனுங்க சும்மா அந்த இலக்கிய சான்றுகள் எடுத்துட்டே சண்டை போட்டு இருந்தாங்களே தவிர இந்த மக்களுடைய பழக்க வழக்கங்கள், தமிழருடைய அந்த வழிபாட்டு முறைகளை பத்தி உள்ள கொண்டு வரவே இல்லை. அந்த தமிழர் வழிபாட்டு முறைகள் என்பது காலம் காலமாக கடத்தப்படுகிறது. இன்னைக்கு தீபாவளினாக்க இப்படி சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சு நம்ம முன்னோர்களை கும்பிடணும்னு என்னுடைய பெற்றவர்கள் சொல்றாங்க. நான் என் பிள்ளைக்கு சொல்லுவேன், இப்படி வழி வழியாக கடத்துவேன். முருகன் என் தாத்தன் பேர் வச்சானா என் பேர பிள்ளைக்கு முருகனோ அல்லது அவருடைய பெயர் கொண்ட முருகேசனோ அல்லது கார்த்திகேயனோ அல்லது கார்த்திகேயனோ இந்த மாதிரி நான் வச்சுட்டு வருவேன். இது மரபு தொடர்ச்சியாக தொடர்ந்து வரக்கூடியது. வழிபாடு இப்படிதான் இருக்கு. என் குலதெய்வம் கோயிலுக்கு நான் கிடாய் வெட்டுறேன், எல்லாம் பண்றேன். பலிபீடம் என்ற கான்செப்ட் ஏன் கோவில்களுக்கு முன்னாடி வந்தது? பலிபீடம்னா என்ன? எதை பலி கொடுக்குறது? என்ன முருங்கைக்காயை பலி கொடுக்குறதா? கத்திரிக்காவை பலி கொடுக்குறதா? பலிபீடம் என்ற ஒன்று தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை ஆலயங்களிலுமே இருக்கு. எதற்காக? பலிபீடம்னு ஒண்ணு. நம் முன்னோர்கள் அவருடைய கடவுள்களை, அவருடைய முன்னோர்களை தான் நம்ம கடவுளா மாத்துறோம். நம் இனத்தில் ஒரு மாவீரன் இருக்கிறானா அவனை கடவுளாக நினைத்து பெரிய மாவீரன், அவனை நம்ம கடவுளா வழிபடணும். அந்த வழிபாடு நம்முடைய வழிபாடு. அப்ப அவர்களுக்கு பலியிட்டு நாம் வணங்குகிறோம். அதனாலதான் பலிபீடம் அத்தனை கோவில்கள்லயும் இருக்கு. இல்லைங்க இங்க ஆடு வெட்டி கோழி வெட்டி இந்த பழக்கம்லாம் இல்லைங்க, தமிழர்களுடைய வழிபாட்டு முறை இது இல்லைங்க அப்படின்னா அப்ப பலிபீடம் எதுக்கு? அங்க கத்திரிக்காய் வெங்காயம் இருக்கிறதுக்கா? சொல்லுங்க பாப்பா, எதுக்கு அங்க பலிபீடம்? அப்ப அந்த வழிபாட்டு முறைகள் இருந்திருக்கிறது, நாம கடந்து வந்துட்டோம், அதை மறந்து வந்துட்டோம். இன்னொரு விஷயம், அந்த இன்னொரு நபர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, இங்க பாருங்க, திருக்குறள் புலால் உண்ணாமை சொல்லி இருக்கிறது, இவரு வள்ளலார் புலால் உண்ணாமை சொல்லி இருக்குது. அதனாலதான் தமிழர்கள் புலால் உண்ணாமையை புலால் உண்றதை கைவிட்டுட்டாங்க, பிராமணர்கள் இதற்கு காரணம் அல்ல அப்படின்னு சொல்றாரு. ஒண்ணு சொல்லட்டுங்களா? வள்ளுவர் முதல்ல ஹிந்துவான்னு யாருக்கும் தெரியாது. ஏன்னா அவருடைய குறள்கள்ல எந்த ஒரு கடவுளையும் குறிப்பிடவில்லை. அதுவும் அவர் சமணராக இருப்பதற்குத்தான் 80% வாய்ப்பு இருக்கிறது. அதற்கான கருத்துக்களும் தெரியுது. அவருடைய காலகட்டத்தில் இங்க சமணமும் பௌத்தமும் தழைத்தொழுங்கி இருந்தது. அப்ப அவர் ஒரு மத நெறியை பின்பற்றாரு, அவருடைய ஒரு கருத்தை சொல்றாரு. திருக்குறள் இன்னைக்கு தெரிஞ்ச போது ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி திருக்குறள் தமிழர்களுக்கு அத்தனை பேருக்கு தெரியும் நினைக்கிறேன்? யாருக்கும் தெரியாது. ஒரு 300 வருஷத்துக்கு மேல திருக்குறள் யாருக்கும் தெரியாது. வெள்ளக்காரன் அந்த ஓலைச்சுவடிகள் எல்லாம் பாதுகாத்து எடுத்து அது அப்புறமா படிப்படியாக ஒவ்வொரு கட்சி ஆட்சியிலையும் அது திருக்குறளை கொண்டு வந்து மக்களுக்கு பரவலாக்கம் செய்த பிறகுதான் எல்லாருக்கும் திருக்குறள் தெரியும். புரியுதுங்களா? அப்போ வள்ளுவர் சொல்லிதான் எல்லாரும் கைவிட்டாங்கன்னு ஒருத்தன் முட்டாள்தனமா வாதம் வைக்கிறான். அதை அவரு லாரி கூட மோதாத இவரு கூட மோது அப்படின்னு என்ன சொல்றல, அவரு கம்முன்னு இல்ல அதெல்லாம் இல்லைன்னு மழுப்பிட்டு போறாரு. ஏன் தெளிவா அடிச்சு பேச வேண்டியதானே? ஏங்க அவர் சமணராக இருக்க கூட வாய்ப்பு இருக்குல்லங்க. அது மட்டும் இல்லாம அந்த தனி மனிதர் திருவள்ளுவர் என்ற ஒரு தனி மனிதர், அவர் சொல்லி இந்த தமிழ் மக்கள் எல்லாம் எதுவும் கேட்கலீங்க, மொத்த பேரும் கேட்டுருவாங்களா? அவ்வளவு பெரிய தலைவராக அப்போது அவர் இருந்தாரா? அப்படிலாம் வாதம் வைத்திருக்க முடியும். இப்ப நம்ம திருவள்ளுவரை கொண்டாடுகிறோம். அந்த காலகட்டத்துல அவர் எந்த மதத்தை பின்பற்றாரு யாருக்கும் தெரியாது. அவர் ஒரு கொள்கையை கொண்டிருக்கிறாரு அப்படின்னாக்கா அதை எல்லாரும் பின்பற்ற அவசியமும் கிடையாது. வடலூர் வள்ளலார் அவர்கள் அவர் ஒரு புலால் உண்ணாமை புலால் மறுப்பு கொண்டு வராருனாக்க அது அவருடைய தனிப்பட்ட கொள்கையை அவர் ஒரு மதமாக அவர் சார்ந்தவர்களுக்கு அதை கொண்டு வராரு. அதை பிடிச்சவங்க ஃபாலோ பண்ணி போறாங்க, பிடிக்காதவங்க அவங்க வேலையை அவன் பயன்படுத்த போயிடும். அவ்வளவுதான். இவங்க 2 பேரால் தான் புலால் உண்ணாமை இங்க வந்துச்சு, பிராமணர்கள் அதற்கு காரணம் இல்லைன்னு அவன் சொல்றான்னா அதை இவர் கேட்டுட்டு கம்முன்னு வாய மூடிட்டு வர்றாரு. புரியுதுங்களா? ஆனா ஒரு இடத்துல பதில் கொடுத்தாருதான், அது அவ்வளவு திருப்திகரமானதாக இல்லை. எனவே புலால் உண்ணாமை என்பது திருவள்ளுவரினுடைய தனிப்பட்ட கொள்கை. புரியுங்களா? ஒருவேளை அவர் சார்ந்த சமண மதமோ அல்லது அவர் சார்ந்த ஏதேனும் ஒரு மதத்தை அவர் வழியை பின்பற்றிருந்தால் அவருடைய கொள்கை. வடலூர் வள்ளலார் அவர்கள் புலால் உண்ணாமை மறுத்தார் என்றால் அது அவருடைய கொள்கை, அவருடைய தனிப்பட்ட கொள்கை. புரியுதுங்களா? அவரு அதன் வழி நடக்கிறார். அவ்வளவுதான். இதுல பெருசா அப்படியே நோண்டி எடுத்துக்கிட்டு இதனாலதான் தமிழர்கள் புலால் உண்ணாமை பலி கொடுத்தெல்லாம் விட்டுட்டாங்க இவங்க 2 பேரால் தானே அவன் விவாதம் வைக்கிறானா? அவன் எவ்வளவு பெரிய முட்டாள் சொல்லுங்க பாப்போம். அப்போ முருகன் என்பவர் தமிழ் கடவுள், தமிழ் நிலம் அவருடையது. சிவன் என்பவர் தமிழ் கடவுள், தமிழ் நிலம் அவருடையது. யாருனாலும் கும்பிடுங்க, யாருனாலும் அவரை தூக்கி வச்சு கொண்டாடுங்க, அதை நாங்கள் அனுமதிக்கிறோம். ஆனா அது அவர் எங்களுக்கானவர் அப்படின்னு கூட சொல்லிங்க, நாங்க ஒத்துக்கிறோம். வட இந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள் சிவனும் முருகனும் எங்களுக்கானவர்கள் கூட சொல்லுங்க, நாங்க ஒத்துக்கிறோம். ஆனா உங்களுக்கும் முருகனுக்கும் சிவனுக்கும் சம்பந்தம்னு எங்களை நீ சொல்லும் போதுதான் எங்களுக்கு கோபம் வருது. புரியுங்களா? அவங்க எங்களுக்கும் அவங்களுக்கு சம்பந்தம்னு சொல்லாத. என்னுடைய முன்னோர்கள் எங்களுக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு நீ சொல்லாத. உனக்கானவன்னு நீ சொல்லிக்கோ, அதை பத்தி கவலை கிடையாது. நாங்களும் கூட சேர்ந்து கும்பிடுறோம். ஆனா எங்களுக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லும் போதுதான் இங்க பிரச்சனை வருகிறது.
எனவே மக்கள் மத்தியில உங்கள் பார்வைக்கு நான் இதை விட்டு விடுகிறேன். நன்றி.